இஸ்ரேலின் பெயர் அந்நாட்டிற்கு எப்படி வந்தது என்கிற வரலாறு தெரியுமா? கர்த்தர் தம்முடைய பிள்ளையாகிய யாக்கோபுக்கு அந்த பெயரை வைத்தார். இனி நீ யாக்கோபு அல்ல, இஸ்ரேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி. இஸ்ரேல் என்றால் தேவனோடு போராடி மேற்கொண்டவன், தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவன். ஆமாம், அந்த தேசத்துக்கு கடவுளே வைத்த பெயர்தான் இஸ்ரேல். ஆகவே தான் கர்த்தருடைய ஆளுகை அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கிற தலைவர்கள் மாத்திரமல்ல, அங்கே தேவன்தான் ஆளுகை செய்கிறார். அங்கே அவர்களுக்கு வானம் திறந்திருக்கிறது. தேவ தூதர்கள் இறங்குவதும் ஏறுவதுமாய் இருக்கிறார்கள். எல்லா தேசங்களில் மீதும் ஒரு ஆளுகை உண்டு. அது ஆகாய மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஒவ்வொரு தேசத்தின் மீதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் மாத்திரம் தேவனுடைய ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரியவர்களுக்கு இதை குறித்து தெரியும். இப்பொழுது மாத்திரம் இஸ்ரேலுக்கு யுத்தம் நேரிடவில்லை. அது என்றைக்கு லேயாளின் மகனாக இந்த உலகத்தில் பிறந்தாரோ அந்த யூதாவின் பிள்ளை முதல் கொண்டு பிசாசு அவர்களை பாவம் செய்ய வைத்து அவர்களை தேவனுடைய கையினாலே கொல்லும்படி வைத்தான். அவன் அன்றிலிருந்தே யூத கோத்திரத்துக்கு துரோகம் செய்வதும் யூத மக்களை அழிப்பதும் அவனுடைய செயலாய் இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு யூதாவின் பிள்ளைகளை பாவம் செய்ய வைத்து அவர்களை கர்த்தரே கொலை செய்யும்படி வைத்தான். இந்த யூதா யாக்கோபின் ஒரு பிள்ளை. இந்த யாக்கோபுக்குத்தான் இஸ்ரேல் என்று தேவன் பெயர் கொடுத்தார். அந்த யூதாவின் கோத்திரத்தில்தான் ஆண்டவராக இயேசு பிறக்க வேண்டும், ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று அப்பொழுதே தேவன் சொல்லி இருந்தார். இதை கேட்ட பிசாசு அன்று முதல் யூதர்களை அழிக்க வேண்டும் என்றே கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தான். இன்றும் தொடர்ந்து அப்படியே செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் யூத ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிற பொழுதுதான் தேவன் அவர்கள் கொடுத்த அந்த தேசத்தை விட்டே 2 முறை அவர்கள் ஓடும்படி செய்தார், சிதறி போகும்படி செய்தார். 2 முறை அப்படி அவர்கள் தேசத்தை விட்டு சிதறி போனார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னால் மீண்டும் அவர்களை நான் கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னார். சொன்னது போலவே 1948ஆம் ஆண்டு மீண்டும் இஸ்ரேல் தேசம் உருவானது. ஆனால் ஐக்கிய நாடுகளின் சபையிலே எங்களுடைய தாய்நாடு, எங்களுடைய நாடு, தேசம் வேண்டும் என்று அவர்கள் கேட்டபொழுது மிக சிறிய அளவிலே தான் கொடுத்தார்கள். ஆகிலும் அப்பொழுது அது மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு நிலம் போல அது அப்படி வனாந்தரமாக இருந்தது. ஆனால் கடின உழைப்பு நிமித்தம் தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இருந்தபடினாலே அந்த வனாந்தரம் வயல்வெளியாக இன்று மாறி இருந்தது. ஆம், அன்றைக்கு எஸ்தர் தேசத்தை ஆளுகிற பொழுதே அப்பொழுதே அந்த ஆமான் என்கிறவன் யூத கோத்திரமாகிய அந்த மொர்தகாய்க்கு விரோதமாகவே அவன் செயல்பட்டான். அப்பொழுதே யூத
மக்களை கொல்ல வேண்டும் என்று அவன் சதித்திட்டம் தீட்டினான். ஆனால் அந்த சதியை முறியடித்தாள் எஸ்தர். ஆகவே தான் இன்று வரை அந்த யூதர்கள் விடுவிக்கப்பட்ட நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பூரிம் என்னும் பண்டிகை கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆம், அன்றைக்கு ஆமான், அதற்கு முன்பாக அமலேக்கு. யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே பாருங்கள். அப்பொழுதே இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் கானான் தேசத்துக்கு அழைத்து வந்த பொழுது தேவையில்லாமல் இடைமறித்து அவர்களை கொன்றான், கொடுமைப்படுத்தினான் இந்த பழங்குடி எனப்படுகிற அமலேக்கியர்கள். இதை நீங்கள் யாத்திராகமம் 17 வாசிக்க முடியும். உபாகமம் 25 17 19 வரை வாசித்து பாருங்கள். அப்படியே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். இதெல்லாம் அந்த அமலேக்கிய ஆவி தொடர்ந்து இவர்களுக்கு விரோதமாக, யூத ஜனத்திற்கு, இஸ்ரேலுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஈரான் தலைவர், மத தலைவர், அவரும் அப்படித்தான். 1979ஆம் ஆண்டு ஷா மன்னர்களின் ஆட்சியை கவிழ்த்து இவர்கள் அரசாலை அவர்கள் ஏற்பட்ட பொழுது முதலில் சொன்னது, இந்த யூதர்களை அழிப்போம், இஸ்ரவேலர்களை அழிப்போம் என்று அவர்கள் உறுதி எடுத்து கொண்டனர். ஆம், இந்த காரியம் நீங்கள் வரலாற்று பூர்வமாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்று வரை இஸ்ரேலை ஒன்றுமே செய்ய முடியாமல் போகிறது. இனியும் அப்படித்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்படி வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 122 நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த தேசத்தை வெல்ல வேண்டும் என்றால் ஒரு காரியம் மாத்திரம் பீலேயம் போல செய்தால் அன்றி, தாமாக இந்த ஜனங்கள் பாவம் செய்தால் அன்றி அவர்களை சத்துரு தொடவே முடியாது. ஆம், கர்த்தர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று இவர்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். இஸ்ரவேலே, உன்னை நான் மறந்தால் என் வலது கரம் செயலிழக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் தேசத்தை ஜெயிக்க முடியுமா?